ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி, தோசை, அப்பம், ஊத்தப்பம், பணியாரம் எல்லா விதமான டிஃபன் ஐட்டத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்புளுந்தும் சேர்த்து செஞ்சுக்கலாம். கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே சட்னி செய்யும்போது உளுந்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவும் கடலைப்பருப்பு கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். சட்னி ரொம்பவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது இதை மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுப்பட்ட மணம் வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது வறுத்துட்ருக்கும்போதே காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிளகாயும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பேனில் இருக்க அதே எண்ணெயில் ஒரு 4-5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வரமிளகாய் சேர்த்துருக்கோம், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆனால் பச்சை மிளகாயை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளி ஒரு 2லேருந்து 3 தக்காளி சேர்த்துற மாதிரி இருந்துச்சுன்னா புளி சேர்த்த தேவையில்லை. நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மட்டும் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக புளி சேர்த்து இதையும் நல்லா வதக்கியாச்சுங்க. புளி சேர்த்துனிங்கன்னா சட்னி ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியாக சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சேர்த்துட்டு கொத்தமல்லி இலையை ரொம்பவும் அதிகமாக வதக்கிடக்கூடாதுங்க. அதனோட பச்சை மணம் இருக்கணும். அப்போ தான் இந்த சட்னி ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி சுருங்கி வதங்கி வந்துடுங்க. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற வரமிளகாய், உளுந்து, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பச்சையாக தான் சேர்க்கணும். தேங்காய் வதக்கிட்டு சேர்க்கக்கூடாது. பச்சையாக சேர்த்தும் போது தான் அந்த சட்னி நல்லாயிருக்கும். இப்போ இதை கொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்து இதில் சேர்த்துட்டிங்கன்னா சுவையான ஹோட்டல் ஸ்டைல் கொத்தமல்லி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது இட்லி, தோசை, அப்பம், பணியாரம் இது கூடலாம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஹோட்டல் ஸ்டைல் கொத்தமல்லி சட்னி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.